தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் லோகோஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த லோகோஸை வச்சு அது எந்த நிறுவனத்தோட லோகோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு வழங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை மவுட் அப்படிங்கிற மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட். இந்த மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கி. ஸோ நீங்களும் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் மொபைல் ஆப்பை அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நமக்கான லோகோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கான லோகோ. நிச்சயமாக இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய லோகோ தான். நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் வந்து இது என்ன லோகோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடித்தவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் வந்து இதோட ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணுறேன். எஸ், பெரும்பான்மையான மக்கள் கண்டுபிடிச்ச மாதிரி இது வந்து மைக்ரோமேக்ஸ் அப்படிங்கிற செல்ஃபோன் கம்பெனியோட லோகோ. அவங்களோட டேக்லைன் வந்து நத்திங் லைக் எனிதிங். வாங்க நம்ம அடுத்த லோகோ என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட அடுத்த லோகோ. ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக பெரும்பான்மையான மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கண்டுபிடித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஆமாம், இது வந்து ரெட்மி அப்படிங்கிற மொபைலோட லோகோ, மொபைல் நிறுவனத்தோட லோகோ. உங்களுக்கான 3வது லோகோ. ஸோ இது பெரும்பாலான இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து செல்ஃபோன் தயாரிக்கிறாங்க, தென் மோடம் தயாரிக்கிறாங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கிறாங்க. இது எந்த நிறுவனத்தோட லோகோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் வந்து ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஆமாம், இது வந்து ஹவாய் அப்படிங்கிற நிறுவனத்தோட லோகோ. உங்களுக்கான அடுத்த லோகோ ரொம்ப முக்கியமான ஒரு லோகோ. ஸோ உலகத்தை ஒரு காலத்தில் ஆண்ட ஒரு செல்ஃபோன் நிறுவனத்தோட லோகோ. இதை நீங்கள் பார்த்த உடனே பெரும்பாலான மக்கள் வந்து இது எந்த நிறுவனத்தோட லோகோ அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான டைம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டுபிடித்த உங்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து ரிவீல் பண்ணுறேன். பெரும்பான்மை இருந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கான டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி. ஒரு காலத்தில் செல்ஃபோன் உலகில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின நிறுவனம் வந்து இந்த பிளாக்பெரி நிறுவனம். ஆப்பிள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிளாக்பெரி செல்ஃபோன் வந்து ரொம்ப பாதுகாப்பான செல்ஃபோனாக வந்து அறியப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பல ஆப்ஷன்ஸை பிளாக்பெரி மொபைல் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனவொன்னே வச்சுருந்தாங்க. பட் அவங்களால மார்க்கெட்டில் ரொம்ப லீட் பண்ண முடியலை. மார்க்கெட்டோடைய வேல்யூ வந்து இழந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் அவங்க டச் ஸ்க்ரீனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பட்டன் செல்லே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளாக்பெரி அப்போவுமே பெரிய ஸ்க்ரீன் உண்டு. பட் ஆனால் பிளாக்பெரி வந்து கீபோர்ட்லாம் வச்சு, நார்மலாக கீபோர்ட்லாம் வச்சு பட்டன் செல்லை வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கீபோர்ட்னால் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான அனைத்து கீபோர்டும் அந்த செல்ஃபோனில் வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க டச் ஸ்க்ரீன் பக்கம் மூவ் ஆகவே இல்லை. அவங்க வந்து நம்ம டச்சு பேட், ஆக்சுவலாக கீபேட் மொபைல்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க மார்க்கெட்டை வந்து இழக்க வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி பிளாக்பெரி பெரிய லெவலில் வந்து கிடையாது. ஸோ இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.